கண்டென்ட்டு. ஆனால் இந்த கண்டென்ட் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். ஹனிகோம்பில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஒரு ரஃப்பாக உங்களுக்கு தைச்சு காட்டியிருப்பேன் சீரியஸாக. அதில் வந்து நாங்கள் கேரி பண்ணிக்கிற மாதிரியும் இல்லை, கஸ்டமருக்கு அறுக்கு தைக்கல. நான் சும்மா உங்களுக்கு அந்த மாடல் எப்படி ஈஸியாக தைக்கணுங்கிறத உங்களுக்கு சும்மா ஒரு ரஃப் துணியில் தைச்சு காட்டியிருப்பேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன் எங்கள் பொண்ணுக்கு இந்த மாடலில் ஒரு ஹேண்ட் தைக்க போகிறேன், அதுக்கு ஒரு சாரீ வாங்கி அந்த சாரீக்கான அந்த நெட்டு வாங்கி நெட்லேயே தைச்சு காட்டுறோமா அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்குன்னே ஒரு சாரீ வாங்கியிருக்கிறோம், நான் எங்கள் பொண்ணுக்கு வாங்கியிருக்கிறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலருமா, ரொம்ப லைட் கலரு. இது பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் மாதிரி ரொம்ப அழகான கலரு, டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூங்க, லைட் ப்ளூவில் அழகாக எல்லாம் மாங்காய் டிசைன் போட்டு கொடி போட்டுருக்குறாங்க. இதுக்கு ஆரி போட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் பொண்ணுக்கு நான் இதுக்குன்னே தான் வாங்கினது. இந்த உங்களுக்கு இந்த மாடல் தைச்சு காட்டணுன்ட்டு நாங்கள் டவுன் ஹாலில் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு அந்த ஆனியன் பிங்க் மேட்சா இந்த ப்ளூ இருக்கிற மாதிரி இந்த ப்ளூ கலரே வேணும்ட்டு ஒரு 2-3 கடையில் தொலாவி நெட்டு வாங்கிட்டோமா. ஆனால் என்ன தெரியுங்களா, டவுன் ஹால்லாம் நம்ம நெட்டு போய் வாங்குற போது இங்கேனா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அரை மீட்டர் கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே கலர்ஸ் கிடைக்காது. டவுன் ஹால்னா எல்லா கலரும் கிடைக்கும், ஆனால் 1 மீட்டர் தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. அதுலேயே நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே நெட்டோட உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான நெட்டு இருக்குது, அது எந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னு. இப்போ இந்த நெட்டு புதுசாக வந்திருக்குதுமா. நான் வாங்கின 2 நெட்டுலேயுமே இது ரொம்ப வித்தியாசப்படுது. இது பார்த்தீங்கன்னா நெட்டு எஃபெக்டும் வருது, துணி மாதிரியும் இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே சிங்கிளாக காட்டுற பாருங்க. இதில் வந்து எல்லா கலரும் இருக்குதுமா. இதில் ப்ளவுஸே தைச்சு போட்டாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, இது சிங்கிள் தான். இது நெட்டு வந்து சிங்கிளாக தான் நான் விரிச்சிருக்கிறேன், சிங்கிள் துணி. இந்த பாரு கரெக்டாக எங்களுக்கு இந்த சாரீ கலரே எங்களுக்கு நெட்டு கிடச்சிருச்சு. ஆனால் இது சிங்கிள் துணியாக இருந்தாலுமே ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மெத்தட் இருக்குது. அதே மாதிரி சைனிங்காக இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் கொஞ்சம் மேட்டாக இருக்குது, இங்கே ரொம்பவே சைனிங்காக நல்லா கிளிட்டர் அடிக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு நான் நார்மல் நெட்டு இந்த கலர் சூப்பராக கிடச்சிருச்சு, உடனே எடுத்துட்டுங்க, நல்ல குவாலிட்டி. அது எடுத்துட்டு இப்படி சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெட் அப்படியே நிறைய கலர் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ராக்கெல்லாம் தைச்சா சூப்பராக இருக்குமா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே அந்த நெட்டை கட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த நெட்டு வாங்கிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து ஹனிகோம் செஞ்சால் இன்னி கொஞ்சம் எஃபெக்ட் சூப்பராகவே தெரியும். அதனால தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். ஆனால் 1 மீட்டராக வாங்கியிருக்கிறேன். இது 1 மீட்டர் வந்து 75 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நிறைய துணி எடுக்கும் போது இது கூட வந்துடுச்சு. 75 ரூபான்னு நினைக்கிறேங்க, கரெக்டான ரேட் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இதில் தான் ஹனிகோம் செய்ய போகிறப்போ இப்போ பாருங்க, நான் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு வச்சுட்டேன். அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே பட்டி எல்லாம் கட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து இந்த பார்டர் வருது, இந்த ஆனியன் பிங்க்ல வந்து பார்டர் வருது. இந்த பார்டர் எந்த அளவு இருக்கு, ஒரு 3.5 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த 3.5 இன்ச் மட்டும் இங்கே கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டிசைன் நெட்டில் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. அதனால இப்போ நான் ஃபுல்லாக கட்டிங் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் எப்படி கட்டிங் போட போகிறோன்னா, நம்ம எங்கள் பாப்பாவோட கை வந்து இதுதான், ஓகேங்களா, அட்டையில் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா. இந்த கட்டிங் இந்த கை பார்த்தீங்கன்னா எந்த அளவு நாம் வந்து இது கொடுக்க போகிறோம், அந்த பார்டர் கொடுக்க போகிறோம்னு பார்க்கணும். அந்த பார்டர் எந்த அளவு நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே போயிருமா. இப்போ நான் வந்து பார்டர் பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 இன்ச் தான் இருக்குது, இது எக்ஸ்ட்ரா உள்ளே போகிறது. இந்த 3 இன்ச்சுக்கு தான் நான் வந்து அந்த கையில் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது பாருங்க 3 இன்ச்சுக்கு இங்கே இருக்குது. இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு ஒரு சார்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. 3 இன்ச்சு கட்டிங் போட்டுட்டு இப்போது நான் இந்த நெட்டை பாருங்கள் இப்படி விரிக்கிறேன். விரித்து எந்த அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் அடியில் பாருங்கள் எனக்கு எந்த அளவு தேவைப்படுதுன்னா கீழே கொஞ்சம் போயிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவை. இங்கே வருது இந்த மேலே இந்த அளவு தேவை, இந்த அளவு தான் தேவை. இது மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஹனிகோம் தேவையான டிசைன் ஃபுல்லாக தைச்சிருவோம். தைச்சதுக்கு அப்புறமா இந்த சாட்டை அந்த இதில் வச்சு நம்ம கைக்கு அளவாக கட் பண்ணி அதில் மட்டும் நம்ம இது ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுற பாருங்க நான் எப்படி இதை தைக்கிறேன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம சுருக்கு இப்படி லைனாக மிஷின் அடிக்கிறது ப்ராப்ளமே இல்லைங்க, அடிச்சிடலாம்.
ஆனா வந்து அந்த ஹனிகாம் டிசைன் வைக்க போறோம் தெரியுங்களா, அதுல கொஞ்சம் ஆரி மிக்ஸ் பண்ணுவோம். இதுல வந்து யார் எந்த யூடியூபருமே நான் இப்ப ட்ரை பண்ற டிசைன் எல்லாருமே அந்த அந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஆனா நான் இதுல ஒரு புது மெத்தட் பண்ண போறேன். அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கு. நீங்களே எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்மளோட பார்க்குற வியூஸ்க்காகவும் இது புதுசா ட்ரை பண்ண போறேன். நான் என் பொண்ணுக்காக நான் இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டிசைன் ஃபுல்லா இந்த வீடியோ எப்படி நான் ஈஸி மெத்தட்ல அதே மாதிரி போட்ட அத்தனையுமே நம்ம உட்காந்து கோர்த்துட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு தேவையான ஹேண்ட் மட்டும் அளவா எந்த இடத்துல வருதோ அங்க மட்டும் கோர்த்துட்டு மித்த இடத்த அப்படியே பிளைனா விட்டுற போறோம். ஓகேங்களா? பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நெட்டை கட் பண்ணிட்டோம். அந்த கையோட எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லா கட் பண்ணிட்டோம். இது தைச்சு முடிச்சா அது 2 கைக்குமே இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன அந்த டிசைன் வேணுமா பெரிய டிசைன் வேணுமா அது உங்க கையில தான் இருக்குது. 2 விஷயம் இதுல இருக்குது. ஒன்று கோடு போடுறதுல ஒன்று இருக்குது, அதே மாதிரி நீங்க பிடிச்சி தைக்கிறதுல இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இது ரொம்ப எட்ஜில் கோடு போட வேண்டாம், ஏன்னா இது அடிப்பக்கம் போயிடும். அதனால கொஞ்சம் தள்ளிக்குங்க. தள்ளிட்டு என்ன பண்றீங்க, லைட் கலராக ஏதோ ஒரு கலர். ஓகேங்களா? இப்படி கோடு போட்டுக்கோங்க, நீல வாக்கில் கோடு போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியணும் இந்த கோடு, எனக்கு இது தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஃபுல்லாக கோடு போட்டோம்னா இப்போ நாம அதே கலர் இந்த ரெட்டு கலரே நூல் போட்டு வச்சுட்டோம். சரிங்களா? இப்போ நான் இதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. இப்போ நம்ம கோடு போடுற மெத்தடில் டிசைன் வர்றதும் ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறவங்ககிட்ட, அதாவது நீங்கள் சின்ன துணி, அதாவது தைக்க போகிற துணி சின்ன துணி மேலே வச்சுக்கோங்க, பெரிய துணி கீழே விட்டுருங்க. கீழே விட்டுட்டு அந்த கோட்டுக்கு நேராக, அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு நேராக இந்த கோட்ல இருந்து எப்படி பிடிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அதாவது நல்லா கெட்டியாக இந்த இந்த பகுதி 1/4 இன்ச்சு பிடிக்கிறீங்களா, ஒரு நூல் பிடிக்கிறீங்களான்னு, உங்கள் 1/4 இன்ச்சுனா இவ்வளவு பிடிக்கிறீங்களா இத்தினூண்டு பிடிக்கிறீங்களாங்கிறதுல டிசைன் இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சமாகவே பிடிச்சி காட்டுறேன். கொஞ்சம் நல்லா கையை நல்லா தளர்த்தி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் பிடிக்க போகிறீங்கன்னா பின்னாடி பக்கமும் கை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி இப்போ நான் பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு மெத்தேடு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதே மெத்தேடு தான் வரணும். இந்த கோடு கரெக்டாக தெரியணும். ஏன்னா இது நெட்டுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சென்சிட்டிவாக கட் பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு நூல் பிடிச்சிருக்கிறேன். ஒரு நூலுங்கிறது டெய்லரிங் தெரிகிற எல்லாத்துக்குமே தெரியும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்கிறதுல ஒரு நூல். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு பிடிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த முதல் பீஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கோட்டுக்கட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு நூல் கேப்லேயே பிடிக்கிறேன் பாருங்க. இது வந்து ரொம்பவே அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். இதில் நான் என்னோட ஸ்டைலை கொஞ்சம் காட்ட போகிறேன். இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பண்ணினதை நான் பார்க்கலிங்க, நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா சாரி. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவு பிடிச்சிருக்கிறேன்னு. இப்போ நம்ம இது ரெண்டையும் இப்படி நல்லா இப்படி பண்ணுறவோது ரொம்பவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு புதுசாக ஒரு டிசைன் வந்து தைக்கிற ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வருங்க. எப்பவுமே புதுசாக ஒன்று நமக்கு சவால் விடுற மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த டெய்லராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது பூஸ்ட் பம்ப்ஸ் மாதிரி ஆகி அது நம்ம நல்லா அழகாக தைச்சு கொடுக்கணும், அவங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நானெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஆர்வங்க. ஒன்று தைச்சு கொடுக்குற போது அவங்க அதை போட்டு நான் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது எல்லா கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் போட்டு காட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. எனக்கு ரெகுலர் கஸ்டமர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு கை மட்டும் எனக்கு போட்டு காட்டுங்க, கொஞ்சம் இப்படி வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல கேட்படாது. இன்னும் கூட அதை கேட்குற பழக்கம் எனக்கு இருக்குது. ஒரு கை போட்டு எங்களுக்கு காட்டுங்க, இந்த கை பார்த்தாலே எனக்கு அவங்க போட்ட ஒரு அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு. இப்போ பாருங்கம்மா, நான் இந்த டிசைனை எப்படி எப்படி தைச்சிருக்கிறேன் பாருங்க. இது தைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, தைக்க நல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் கடன்னு வந்துருச்சு. எங்க காலத்துல நாங்க வந்து 70s கிட்ஸு, எங்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனே பிளவுஸே வந்துச்சு. அப்பெல்லாம்
உங்கள் அம்மாங்கிட்ட எல்லாம் கேட்டுப்பா. சின்ன பிள்ளைக்கு இது பார்த்துருந்தீங்கன்னா இல்லை என்னோட வயசுக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அனைவரும் 8th படிக்கும் போது நினைக்கிறேன் இந்த டிசைன் வந்தது. அதாவது அப்போல்லாம் கை பஃப் வச்சு இது வரைக்கும் போடுவோம், எல்போ வரைக்கும். அப்போ இந்த கோடு வந்து 3 கோடு வர மாதிரி ஒரு டிசைன் வந்துச்சு. அப்போ அது எல்லாருமே போட்டுட்டு பொம்பளைகள்லாம் அது ஒரு புது டிசைனாக போட்டிருந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா இப்படி இதையவே வந்து செக்குடா, அதாவது இப்படி கோடு போட்டு இதே மாதிரி இப்படி தைச்சு இங்க வந்து செக்குடா ஒரு இதே டிசைனு. அப்பவே நாங்க இந்த டிசைன் எல்லாம் போட்டுட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா இது புதுசா ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு புதுசா வந்திருக்குது. ஆரி வந்து அதுல மிக்ஸ் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கிறீங்க. அந்த கமெண்ட் எல்லாம் கூடிய விரைவில் ஒவ்வொன்றா நான் அதெல்லாம் செஞ்சு காட்டுறேங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி கமெண்ட் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஒரு இதுதான். நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறதையே மறந்துடுறாங்க. அந்த உதவியே ஒரு சொல்றதுல நீ தான் இது எனக்கு செஞ்சு கொடுத்த, உன்னாலதான் எனக்கு இது கிடைச்சிருக்குதுங்கிறது யாருமே அதை ஓப்பனப்பா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் யாருன்னே தெரியாது ஒண்ணு போடுறேன், யூடியூபுக்கோசரம் நான் போடுறேங்கிற போது அதை வந்து நீங்க ரசிச்சு சில பெண்கள் நிறைய பேர் போட்டா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பெண்கள் நல்லா இருக்குதுக்கா, அருமையா பண்றீங்க, இன்னும் நீங்க நிறைய பண்ணணும் அப்படின்னு நீங்க என்னை உற்சாகப்படுத்துறது, என்கரேஜ் பண்றது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுமா. நான் இன்னும் புது பொலிவோட இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த புதுசு புதுசா என்ன செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வருது. உங்களுக்கோசரமே நான் இன்னும் நிறைய வீடியோ போட போறேன். சரிங்களா? உங்களோட ஆதரவு எப்போ கிடைக்கணும். நிறைய கமெண்ட் கேளுங்க. கேட்க எனக்கு உற்சாகத்துல இன்னும் நிறைய போடலாங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஓகேங்களா? வாங்க இந்த டிசைன் முழுசா பார்த்துறோம். நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்குங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க 0.6. இந்த காது வந்து இந்த ஊசியோட சமமாகவே இருக்கும். தனியாக இப்படி கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு இது சமமாகவே இருக்கும் இந்த நீடில். அதில் இதே கலர் நூலை கோர்த்துக்குங்க. இந்த ப்ளூ கலர் நூலை கோர்த்துட்டு முடி போட வேண்டாம். சரிங்களா? முடி போடாமல் நீங்கள் கோர்த்திங்க பார்த்தீங்களா, இந்த லைன் மேலே ஒரு லைன் எடுத்தீங்கன்னா அதே லைனில் நீங்கள் தைச்சதை ரெண்டு இப்போ எடுக்கிறீங்க. இப்போ நாம் இந்த ஊசி உள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ஊசி விட்டுட்டு இந்த நூலில் முடி போடல இல்லைங்க, இந்த முடி போடாமையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் இப்படி முடி போடுறீங்க. ரெண்டும் இறுக்கி வச்சு இப்படி முடி போடுறீங்க. இப்படி முடி போட்டிங்கன்னா அந்த அந்த நம்ம போட்ட டிசைனு அவராது நல்லாவே முடி போட்டுக்குங்க. ஒரு 3 தடவை போட்டுக்குங்க. 3 தடவை போட்டுட்டு இப்போ எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம ஆரி வேறு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆரி பீடு வச்சு இப்படி கோர்த்துக்குங்க. இது அசிங்கமாக தெரியாது, நாங்கள் பீடு வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படியே நீங்கள் வந்து இந்த செக்குடு டிசைன் முதல் லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. 2வது லைன் மறுக்க நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாம்மா மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒன். ஓகேங்களா? முதல் லைன் தைச்சாச்சு. இந்த முடியெல்லாம் அசிங்கமாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. இங்கெல்லாம் நம்ம பீட்ஸ் கோர்த்துருவோம், காப்பர் பீட்ஸு. 2வது லைன் பாருங்கள், இது பக்கத்தில் கோர்த்தோமா. இப்போது ஒரு லைனை விட்டுறணும், இந்த லைன் விட்டுறணும். முதல் லைன் விட்டுட்டு 2வது லைனும் இதோட பக்கத்தில், அதாவது முதல்ல இப்படி தைக்கிறோம். 2வது அந்த இந்த பக்கம் ஒன்று விட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 பார்ட்டை தைக்கிறோம். இங்கே பாரு, இப்படி தைச்சிட்டு வரணும். 3வது லைன் பார்த்தீங்கன்னா அந்த தைச்ச லைனை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இப்படி தைச்சிட்டு வரணும். இப்படி தைக்க உங்களுக்கு வந்தீங்கன்னா ஹனிகோம் மாதிரி இப்படி நல்லா நீட்டாக இந்த ப்ராக்கெட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் கரெக்டாக அந்த ஊசியை விட்டு அந்த முடி போகிறதுல தான் இருக்குது. இது கொஞ்சம் துணிவே நீங்கள் ஒரு 1/2 மீட்டரே வாங்கி வச்சுக்கோங்க. திடீர்னு இது முடி போட்டதில் பத்துலினா என்ன பண்ணுவீங்க? இப்படி கரெக்டாக பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்கம்மா. இந்த டிசைன் கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிது, நல்லாவே கொஞ்சம் வேலை இழுக்குது. 2 பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் முடி போட்டேன். இதையே கொஞ்சம் ஒன்றை கட் பண்ணிடலாம். 2வது இது முடிதான் போடணுமா, தைக்கக்கூடாதானா? தைச்சிட்டே வந்தீங்கன்னா இது தைக்க இன்னொரு பக்கம் பிரிய ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் முடி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முடி மேலே நாம் என்ன பண்ணுறோம், ஆரி பண்ணுறோம். ஆரி வந்து இந்த மாதிரி பீடு எடுத்து வச்சுருக்கிறேன்.
சுகர் பீடு 5mm பீடு. ஓகேங்களா, இந்த 2 பீடு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 2 பீடை வச்சு தான் நம்ம ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நம்ம அந்த ஹனி காம்ப்ல டிசைன் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டு மட்டும் பண்ணி கீழே வந்து நம்ம சொல்கிற போது 3.5 இன்ச்சுக்கு நம்ம பார்டர் கொடுத்துட்டோம். பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டுருக்குறோம் பாருங்க. இந்த பக்கம் நம்ம எந்த ஒரு ஒர்க்கு பண்ண வேண்டாம், இங்கேயும் ஒர்க் பண்ண வேண்டாம். இதுவே கை சுற்றி வர வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டைலுன்னு சொன்ன மாதிரி நான் யூனிக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், ஹேங்கிங் போட்டுருக்குறோம் பாருங்கள். இதில் ஹேங்கிங் போட்டுட்டு டைமண்ட் ஷேப்பில் அதே ஆனியன் பிங்க்கில் கிளிப் ஸ்டோன் ஒன்று ஒட்டியிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட் வந்து தெரியுது பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கிற அந்த இது வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் போடணும், கீழ் வரைக்கும் போடணும். நீங்கள் இந்த ஹனிகாம் டிசைனிலே இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிராண்ட் லுக் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் ஒர்க்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒர்க்கு நல்லா இருக்கும்னா கீழே ஹேங்கிங் கொடுக்கலாம், கீழே ஹேங்கிங் கொடுக்கலாம், இங்கேயும் ஹேங்கிங் கொடுக்கலாம். கொடுத்தா கொஞ்சம் ஓவராக, ரொம்பவே ஓவராகிடும். இப்போ பாருங்கம்மா, நல்லா இருக்குது டிசைனு. இந்த டிசைன் ஃபுல்லாக டிசைன் நான் எப்படி போட்டேன்னு காட்டுறேங்க. இந்த நடுவில் நம்ம வந்து நாட் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நாட் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 சுகர் பீடு நான் கோர்த்துக்கிறேன். இதே மாதிரி அந்த சுகர் பீடு கோர்க்கிற நீடில் தான் எடுத்துருக்கிறோமா. 5 சுகர் பீடு கோர்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 3, 4, 5. இப்போ இந்த மாதிரி டிசைனெல்லாம் நம்ம போடணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைங்க. நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், பொறுமையும் தேவை, துணியும் தேவைங்கிறது. ஒரு சுகர் பீடு எடுத்துட்டோம். அந்த ஒரு சுகர் பீடை தனியாக விட்டுட்டு இந்த பகுதியில் ஃபுல்லாக போட்டு அந்த பேக் சைடு வந்துடணும். அந்த பேக் சைடு வந்துட்டு இப்படி ஃபுல்லாக வெளியில் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஹேங்கிங் கரெக்டாக வருதா, அந்த இடத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்ததுக்கப்புறமா பின்னாடி திருப்பி ஒரு நாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். பின்னாடி திருப்பி ஒரு முடி மாதிரி போட்டுட்டு இது ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுச்சான்னு பார்த்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் போடணும் இந்த விஷயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே ஒர்க்கு வேறு மாதிரி எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹேங்கிங் போட்டுருக்குறோம், இதுவும் இன்னும் கொஞ்சம் லாங்காக கூட ஹேங்கிங் போட்டால் இது வரைக்கும் நடுவில் தோணும், இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். இதுவே ரவுண்டு ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இங்கே குத்துனீங்கன்னா, இங்கே போட்டிங்கன்னா இங்கே ஃப்ளவர்லேருந்து ஹேங்கிங் வந்த மாதிரி அது ஃபுல்லாக போடாமல் என்ன பண்ணலாம், ஒரு டைமண்ட் போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற 2 டைமண்ட் 1 to 1 போடலாம். இங்கே ஒன்று போட்டிங்கன்னா இங்கே போடக்கூடாது, இங்கே இப்படி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது ஒரு அழகான ஷேப் வரும். இந்த டிசைனே ரொம்ப ரொம்ப யூனிக்மா. இந்த டிசைனில் நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கொடுக்க நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. இப்போ நான் இந்த மாடலை போட்டிருக்கிறேன். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது ஃபைனலாக எங்கள் பொண்ணு போட்டுட்டு இருக்கிற வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். நிறைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் நல்ல கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய கமெண்ட் தான் எனக்கு உற்சாகத்தையும் கொடுக்குது, அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்குது. கொஞ்சம் வேலை ரொம்ப பிஸியாக இருந்துங்காட்டி எனக்கு கொஞ்சம் வீடியோ டிலீட் ஆகுது. அதே சமயத்தில் புது கண்டென்ட் நிறைய இருக்குதுமா, நான் அடுத்தடுத்த வீடியோ போடணும். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை, சளி பிடிச்சிச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் வீடியோ எடுக்க முடியல, குரலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மார்ச்சில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆரி கிளாஸு, டெய்லரிங் பேசிக் கிளாஸு, ஜாக்கெட் கிளாஸு, சுடிதாரு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருந்தோம், ஆன்லைன் கிளாஸு. அது வந்து கூகுள் மீட் ஆப்பில் தான் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். நல்லா அது எனக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரிகள்லாம் ஒரு கிளாஸ்ல இருந்தும் எனக்கு போட்டு அது வீடியோ மாதிரி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற போது அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, ஆன்லைனில் படிச்சுட்டு இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஆர்வத்தை கொடுக்கு. அதே சமயத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க கொடுக்குற போது அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுற போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்க.
போட்டு காட்டவும். அதே மாதிரி ஆரி ஒர்க் வந்து ஒரு பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே போட்டு கொடுத்து நிறைய பிளவுஸ்கள்லாம் போடுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவெல்லாம் போடவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்து நான் வீடியோவுக்காக பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்கம்மா, உண்மையாலுமே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து வீடியோக்காக பொய்யும் சொல்லலாம், அதே சமயத்தில் நாம் என்ன பார்க்கவா போகிறோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க வீடியோ கிளாஸ் எடுப்பீங்களான்னு. இப்போதான் ஸ்கூல் தொடங்கி நான் ஒரு வாரம் போயிருக்குமா, இனி வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஆர்வம் உற்சாகம் காட்டுறீங்களோ எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்மளோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்கம்மா, நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கலாம், எந்த கிளாஸில் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லதான் நான் என்ன கிளாஸுக்காக டைம் ஒதுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம முக்கால்வாசி நம்ம கிளாஸ் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்காக தான் நம்ம வந்து எடுக்கிறதே. ஏன்னு கேட்டால் அவங்க குழந்தைகளுக்குள்ள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து வெளியில் வேலைக்கு போக முடியாமல் குழந்தைகளை பார்த்துக்கிறதே அவங்களோட வாழ்க்கையாக போய் கூண்டு கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இந்த மொபைலு டிவி மாவாக இருப்பாங்க. எதையோ ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒன்று நம்மளும் பண்ணி வீட்லேயே வந்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்காகவும் அவங்க துணிகளை தைச்சுக்கிறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா செலவு வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸுங்கிற மாதிரி ரொம்ப ஈஸி மெத்தடில் சூப்பராக ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் மறுக்கா கமெண்ட் கேளுங்க, எந்த அளவுக்கு யார் யார் ஆர்வத்தோடு எந்தெந்த கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்கிறீங்களோ அதோட சதவீதத்தை பார்த்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆரி கிளாஸ் பேசிக்கு அட்வான்ஸ் சொல்லி கொடுத்துருந்தோம். அப்புறம் பிளவுஸ் பேசிக்கு அட்வான்ஸ் லெவல் சொல்லி கொடுத்துருந்தோம். பேட்ச் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது மிஷினை பற்றி பேசிக் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அது நிறைய பேர் சேர்ந்து அந்த மிஷினை பற்றி தெரியாதவங்க கூட நிறைய டிப்ஸுகளை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கும் வேணும்னா இந்த கமெண்ட்ல நீங்கள் ஆர்வமாக கேட்கதான் நான் ஆர்வமாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க முடியும். ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. இனி வந்து எக்ஸாம் அரைப்பரிச்சை வர வரைக்கும், காப்பரிச்சை அரைப்பரிச்சை வர வரைக்கும் நம்ம லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் வீட்டில். அப்போ கிளாஸ் எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகேங்களா?